90s கிட்ஸோட ஃபேவரட் விலங்குனே சொல்லலாம். இந்த விலங்கு இருந்தது அப்படின்னு சொல்லியே நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த விலங்கு உண்மையிலே இருந்துச்சான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த விலங்கு தான் டைனோசரஸ். அது உண்மையிலே இருந்துச்சா ப்ரோ? இருந்துச்சு. உண்மையிலே வாழ்ந்ததுக்கு உண்டான நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஏன் ப்ரோ அப்ப இப்ப இல்லை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் அது அழிஞ்சு போச்சு அப்படின்றது தான். 6.6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி விண்கல் மோதனனால அந்த இடத்துல இருந்த அதாவது நம்ம பூமியில இருந்த டைனோசரஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதை பத்தி நம்ம தெளிவா தனியா பார்க்கலாம், இது எப்படி அழிஞ்சுது அப்படின்னு. ஆனா இது இருந்ததுக்குண்டான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதுல முதல் ஆதாரம் ஃபாசில்ஸ். இது எந்த டயத்துல இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து 6.6 கோடி ஆண்டு வரைக்கும். இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப எப்படி ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் இந்த இடைப்பட்ட 3 மாதங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து 6.6 கோடி ஆண்டு வரைக்கும். ஸோ அவ்வளவு இடைப்பட்ட 18.4 கோடி ஆண்டுகள் இந்த உலகத்தை டைனோசரஸ் தான் ஆட்சி செஞ்சிருக்கு. ஆமா, அந்த காலத்தை மெசசோயிக் எரா அப்படின்னு சொல்லி ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு ஆண்டை எடுத்துக்கிட்டோம்னா அது 12 மாதமா பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மெசசோயிக் எராவை 3 விதமா பிரிக்கலாம். ஒன்னு ட்ரையாசிக் பீரியட், இன்னொன்னு ஜுராசிக் பீரியட், கேள்விப்பட்ட. இன்னொன்னு கிரெட்டேசியஸ் பீரியட். அதாவது ஜுராசிக்ல தான் தலைமை இருந்திருப்பாங்க. இல்ல இந்த 3 பீரியட்லயுமே டைனோசர்கள் தான் வாழ்ந்திருக்கு. ஆனா அந்த ட்ரையாசிக் பீரியட் அப்படின்றது 25 கோடி ஆண்டுல இருந்து 20 கோடி ஆண்டு வரைக்கும். இந்த இடைப்பட்ட 5 ஆண்டுகளை ட்ரையாசிக் அப்படின்னு குறிப்பிடப்படும். அந்த நேரத்துல தான் குட்டி குட்டி டைனோசர்ஸ் வளர்ந்து வந்திருக்கு, அதாவது உருவாகி, அதாவது ஸ்டார்டிங் பீரியட். ஆமா, ஸ்டார்டிங் பீரியடு. அப்பெல்லாம் இந்த பறக்கிற வகையான நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் இருக்கு. டைனோசர் பறக்குமா? ஆமா, அதுக்கு ரெக்கெல்லாம் இருக்கு. ஆனா சின்ன சின்ன டைனோசர்ஸ், இப்ப இருக்கிற மாதிரி கோழி மாதிரி குருவி மாதிரியான அளவுல தான் அந்த காலத்துல சின்ன சின்ன டைனோசர்ஸ் பறக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்ப டைனோசர் என்ன ப்ரோ ஆகும்? கோழி மாதிரி அவிச்சு சாப்பிடுறாங்களா? டைனோசர்ஸோடைய அந்த பரிணாம வளர்ச்சி தான் இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள் எல்லாம். இதை நம்ம சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். அப்ப அந்த காலத்துல இருந்த டைனோசர்ஸ் அப்ப மனிதர்கள் இருந்திருந்தா அதை அப்படிதான் சாப்பிட்டுருப்பாங்க. பட் டைனோசரஸ் ரொம்ப அக்ரஷனானதுல ஒரு பயமா இருக்கும்ல. பயமா இருக்கும் அப்படின்றது அது மத்த உயிரினங்களுக்கு தான், அதை விட சின்னதா இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தான் பயம் காட்டுமே ஒழிய, நம்மள மாதிரி பெருசா டைனோசர்ஸ் சின்னதா இருந்தா நம்ம தான் நம்ம அசைக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா அந்த 20 கோடி ஆண்டுல இருந்து அதுக்கப்புறம் 14.5 கோடி ஆண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட 5.5 கோடி ஆண்டுகள் தான் ஜுராசிக் பீரியட் அப்படின்றது. இங்கதான் பெரிய பெரிய டைனோசரஸ் வாழ்ந்திருக்கு. அது எப்படி? அதாவது வந்த புதுசுல சின்னதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில மிகப்பெரிய அளவுல டைனோசரஸ் வாழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட அதனுடைய அளவு வெறும் 20 சென்டிமீட்டர் உயரத்துல ஆரம்பிச்சு 60 அடி வரைக்கும் நிறைய விதவிதமான டைனோசர்ஸ் இருந்திருக்கு. சோ இப்படி இருந்ததுல அந்த இடைப்பட்ட ஜுராசிக் பீரியட் அதை அடிப்படையா வச்சுதான் ஜுராசிக் பார்க் அப்படின்னு படம் எடுத்து நிறைய டைனோசர்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த காலத்துல எல்லாம் வாழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த 14.5 கோடியில இருந்து 6.6 கோடி இதுதான் கிரெட்டேசியஸ் பீரியட் அப்படின்றது. இந்த காலத்துலதான் பூக்களே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பூக்களே இந்த உலகத்துல கிடையாது. ஆமா, வெறும் சாதாரணமா இந்த ஊசி இலை மரங்கள் அந்த மாதிரி தாவரங்கள் அதிகமா இருந்திருக்கு. புற்கள் கூட கிடையாது. அதுக்கு பதிலா ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான முட்டி அளவுக்கு வளரக்கூடிய தாவரங்கள். சோ இதெல்லாம் தான் இருந்திருக்கு. தவிர மற்றபடி அந்த காலத்துல பூக்களும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த தென்னை மரம், மாமரம், இது மாதிரியான தாவரங்களே அதுக்கப்புறம் தான் உருவாகவே ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்ப எப்படி இதெல்லாமே இருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 1824ஆம் ஆண்டுல வில்லியம் பக்லாண்ட் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், இவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர். இவருக்கு ஒரு முறை இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷயர்ல இருக்கிற ஸ்டோன்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு இடம், அங்க பெரிய இந்த சுண்ணாம்புக்கல் பாறை எல்லாம் இருக்குல்ல, அதை வெட்டக்கூடிய தொழில் எல்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் வெட்டி எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய எலும்புகளை இவருக்கு அனுப்புவாங்க, டெஸ்ட் பண்ற மாதிரி. ஆமா, என்ன இது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வில்லியம் பக்லாண்ட் அந்த எலும்புகள் எல்லாம் ஆய்வு செய்யும் போது ஒரு பெரிய தாடை எலும்பு கிடைச்சது. அந்த தாடை எலும்புல பற்களும் இருந்தது. அதை வச்சு இது தாடை எலும்பு தான், ஏதோ ஒரு உயிரினத்தினோட இது அப்படின்னு அவர் முடிவு செஞ்சிடறாங்க.
இப்ப அவர் அந்த பற்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த தாடையை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாதிரி தாடை இருந்துச்சு. பள்ளி சின்ன பள்ளியோடைய தாடை எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பெரிய தாடை கிடைச்சிருக்கு, அதுல பற்கள் இருக்கு. இப்ப பற்களுடைய அமைப்பை வச்சு அது மாமிச உண்ணியா இல்லைன்னா தாவர உண்ணியா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பற்கள் தட்டையா இருந்ததுன்னா அது தாவர உண்ணி, கூர்மையா இருந்ததுன்னா மாமிச உண்ணி. சோ அதுக்கு வந்து கூர்மையாவும் இருந்தது. அப்ப இது ஒரு மாமிச உண்ணி, ஒரு பெரிய ஊர்வன விலங்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இன்னும் சில ஆதாரங்கள் கிடைச்சது. அந்த காலத்துல வாழ்ந்த டைனோசரஸ் அவர் கண்டுபிடிச்சார்ல, அந்த தாடை எலும்பு மாதிரியே அதுக்கேத்த கை கால்கள் அதுவும் வந்து கிடைச்சது, முதுகெலும்பு கிடைச்சது. இப்ப அதெல்லாம் வச்சுட்டு இவர் வந்து ஒரு வடிவமா வந்து உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் அதிர்ச்சிகரமா புரியுது. இது பாக்குறதுக்கு பள்ளி மாதிரிதான் இருக்கு, ஆனா பள்ளியே மிகப்பெரிய அளவுல ஒரு 30 அடி நீளத்துக்கு இருந்தா அப்படி இருக்கும். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரோ ஒரு மாதிரி சிங்க் ஆகுது. பள்ளியோட உருவமும் டைனோசர் உருவமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. என்ன பள்ளி சொகுத்துல போகுது, இது தரையில போகுது. இன்னொன்னு என்னன்னா பள்ளியோடைய கால்களை வந்து பக்கவாட்டுல இருக்கும். டைனோசர்ஸ்க்கு வந்து பறவைகள் மாதிரி இந்த பக்கமே இருக்கும், உடலோட சேர்ந்து இருக்கும். சோ இதுதான் வித்தியாசம் அப்படின்னு அவருக்கு புரிய வருது. இப்ப பொதுவா விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிடைச்சாலே போதும், அதை வச்சு அவங்க வந்து ஒரு மேப்பைய உருவாக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு விரல் கிடைச்சதுன்னா அந்த விரல் சேர்ந்த இந்த கை, இந்த உள்ளங்கை எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாப்பாங்க. இவ்வளவு பெருசா உள்ளங்கை இருந்தா கை எவ்வளவு நீளத்துக்கு இருக்கும், இவ்வளவு நீள கை எவ்வளவு பெரிய உடம்புக்கு சேரும், எவ்வளவு பெரிய உடம்பு என்ன அளவுக்கு தலை இருக்கும், இப்படிலாம் கண்டுபிடிச்சிடலாம்ல. அந்த மாதிரிதான் அவர் அந்த தாடை, அந்த முதுகெலும்பு, அந்த கை கால்கள் அதெல்லாம் வச்சு அவர் உருவாக்குனது கிட்டத்தட்ட 30 அடி நீளம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளி அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது 1824 தான் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1676லயே இந்த மாதிரி பெரிய பெரிய எலும்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அது வந்து பெருசா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆதி காலத்துல வாழ்ந்த பெரிய பெரிய மனிதர்களினுடைய எலும்பு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா இவர் தான் அது வந்து பெரிய பள்ளி இனம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து மெகலோசரஸ் அப்படின்னு பேர் சூட்டினாங்க. இதுக்கு டைனோசரஸ் எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்றேன். மெகலோசரஸ் அப்படின்னு நீங்க படங்கள்லயே நிறைய மெகலோசரஸ் பார்த்திருக்க முடியும். நிறைய படங்கள்ல மெகலோசரஸ் காட்டப்படும். சில படங்கள்ல வந்து வந்திருக்கு. இந்த கிங்காங் படத்துல கூட அந்த டைனோசர் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா மெகலோசரஸ் தான் இவர் வந்து ஆரம்பத்துல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் வச்சாங்க. ஏன் மெகலோசரஸ்னு வச்சாருன்னா கிரேக்க மொழியில மெகலோ அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம், சரஸ் அப்படின்னா பள்ளி அப்படின்னு அர்த்தம். அப்ப மிகப்பெரிய பள்ளியோடது அப்படின்றது அதான் மெகலோசரஸ். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல டைனோசர் அப்படின்னு பேர் வந்தது, அது சர் ரிச்சர்ட் ஓவன் அப்படின்ற பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் 1841 அதுக்கு பேர் வந்து டைனோசர் அப்படின்னு வச்சாரு. ஏன்னா டைனோஸ் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான அப்படின்னு அர்த்தம், ஒரு மாதிரி டைனமிக், ஒரு பயங்கரம். அதே மாதிரி சரஸ் அப்படின்னா தெரியும் பள்ளி, பயங்கரமான பள்ளிகள் அப்படின்றதுதான் டைனோசர். இது 1841லயே அவர் வச்சிருந்தாலும் 1842 அதை வந்து பப்ளிஷ் பண்ணி உலகத்துக்கு தெரியப்படுத்தினார். சோ டைனோசர் அப்படின்னு ஒண்ணு 1824 தான் அந்த புதைப்படிவங்களை வச்சு வில்லியம் பக்லன் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ அது கண்டறியப்படுது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பா வந்து இந்த கால் தடங்கள் இருக்கு. ஆமா, அது மாதிரி 1802 பிளீனி மூடி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் ஒரு விவசாயி. அவருடைய நிலத்துல ஒரு கால் தடம் வந்து அவர் கிடைச்சது நிலத்தை உழும்போது. அத அவர் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய பறவையுடைய கால் தடம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா பறவைகளுக்கு வந்து 3 விரல் இருக்குமா, அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு வந்து பெருசா இருக்கிற மாதிரி கால் தடம் வந்து இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் வந்து இது பறவை தான், இது ஒரு பறவை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு இது கால் இதை வச்சுக்கிட்டு எப்படி அதால பறக்க முடியும்? அப்படியே அவர் யோசிக்கல. இல்ல, உங்களுக்கு ஒரு 2 சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், இதை ஞாபகப்படுத்துங்க. இந்த கால் தடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி நினைச்சிட்டா கூட 1836 எட்வர்ட் ஹிச்காக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் அது டைனோசருடைய கால் தடம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, பெரிய உருவத்தை வச்சு எப்படி பறக்க முடியும்? உண்மையை சொல்லப்போனா டைனோசர்ஸ் வந்து குட்டி குட்டி டைனோசர்ஸ் தான் பறக்கும், பெரிய பெரிய டைனோசர்ஸ் வந்து பறக்காது, அதுக்கு வந்து ரெக்க கிடையாது. ஆனா பெரிய பெரிய உயிரினம் வந்து கிட்டத்தட்ட 20 அடி ஹைட்டு, ஒரு 30 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருந்திருக்கு, பறக்கக்கூடிய ஃபிளையிங் ரெப்டைல்ஸ் வந்து இருந்திருக்குதான். அது வந்து டெரோசோர்ஸ் அப்படின்னு
அப்படின்னு அதுக்கு வந்து பேரு. வந்து டெரடாக்டில்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அது ரெக்கையை விரிச்சா ஒரு சின்ன ஒரு விமானம் மாதிரி இருக்கும். அது வந்து பறக்கும் தான். அந்த காலத்துல அது டைனோசர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்ததுதான். அதை வச்சுதான் இப்ப பிளைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அப்படி சொல்ல முடியாது, ஆனா அது பறக்கும். அதனுடைய உடல் வெயிட் வந்து ஆனா கம்மி தான். ஒரு 200 கிலோ 300 கிலோ தான். 200 கிலோ 300 கிலோ கம்மியா? நீங்க சிங்கம் புலியோடைய உடல் எடை அவ்வளோ பெரிய உயிரினத்துக்கு இருந்திருக்குன்னா அதனால பறக்க முடியும். அந்த மாதிரி பறந்துருக்கு. டைனோசர்ஸ் வந்து பறக்காது. இப்ப டைனோசர்ஸோட கால் தடம் இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து டைனோசர்ஸோட முட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க பல இடங்கள்ல. டைனோசர் முட்டையா? இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஆச்சரியமான தகவல், தமிழ்நாட்டுல அரியலூர் அப்படின்ற இடத்துல கூட டைனோசர்ஸோட முட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வருஷங்க அதை கண்டுபிடிச்சாங்க? 2009. அப்பனா அந்த முட்டையை உடைச்சா அதுல இருந்து டைனோசர் வரும்? இல்ல, டைனோசரோட முட்டை பொரிக்கிறதுக்கு அப்படின்னு இப்ப எப்படி கோழி முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வேணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. சோ டைனோசர்ஸோட முட்டை வந்து மண்ணுல புதைஞ்சு அதுல வந்து ஆக்சிடேஷன் நடக்காம, அதுல காத்து புகாம அது மாதிரி நடக்கும்போது அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த முட்டை அப்படியே இருக்கு. முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய வளர்ந்து வந்த ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கும்ல, அந்த மாதிரி டைனோசர்ஸோட எலும்பெல்லாம் கிடைச்சிருக்கு. குட்டி குட்டி டைனோசர்ஸோட எலும்புகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப மனிதர்களை புதைச்சா அதிகபட்சம் 20 ஆண்டுகள்ல எலும்புகள் மக்கி போயிடும். ஆனா டைனோசர்ஸோட எலும்புகள் எப்படி எத்தனையோ கோடி வருஷத்துக்கு எப்படி மக்காம இருக்குன்னா, இதுதான் வந்து பெர்மினரலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுனா சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு எலும்பு ஒரு உயிரினம் வந்து இறந்து விழுவுது அப்படின்னா, அது ஒரு சகதியிலேயோ ஆத்து மணல்லையோ விழுந்துருச்சு அப்படின்னா உடனடியா அது மேல வந்து மணல் பூசிடும். மணல் வந்து மேல பூசின பிறகு அதுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மணல்ல வந்து சிலிக்கா, கால்சியம் மாதிரியான மினரல்ஸ் வந்து இருக்கும், தாதுக்கள். அது என்ன செய்யும்னா, இப்ப பொதுவாவே மண்ணுல வந்து நீர் இருக்கும்ல, அந்த நீர் வந்து அந்த எலும்புல வந்து உள்ள பூந்து போக ஆரம்பிக்கும். அப்படியே ஓட்டை போட்டு போக போக என்ன ஆரம்பிக்கும்னா, இப்ப இதுதான் வந்து எலும்புன்னு வச்சுக்கோம். இது இந்த இடத்துல ஓட்டை ஆகுது, நீர் போயினா இந்த ஓட்டையில அந்த கால்சியம் வந்து படிஞ்சிரும். கால்சியம், சிலிக்கா மாதிரியான மினரல்ஸ் படிஞ்சு இந்த ஒரு ஓட்டையை அடைச்சிரும். அதாவது அச்சு போடுற மாதிரி ஒரு இடத்துல அச்சு இருக்கு, அந்த அச்சுல வந்து களிமண்ணை பூசி அந்த களிமண்ணை எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் எலும்புகள் மீது கொஞ்சம் கொஞ்சமா எலும்புகள் அரிக்கப்படும். ஆனா அந்த எலும்புகளினுடைய வடிவத்திலேயே தாதுக்கள் படிஞ்சிரும். ஸோ உண்மையான எலும்புகள் நமக்கு கிடைக்கல. அந்த எலும்புகளினுடைய வடிவங்கள் அப்படியே கல்லா மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு 100 டைனோசர்ஸ் வாழ்ந்திருக்குன்னா ஒரு டைனோசரோடைய எலும்பு கூட நமக்கு கிடைக்கல. 100 டைனோசர்னா 100 வகையா இல்ல 100 கவுண்ட்? அதாவது 100% நமக்கு 1% எலும்புகள் கூட நமக்கு கிடைக்கல. கம்மியா தான் நமக்கு வந்து டைனோசர்ஸ் வாழ்ந்த அந்த எலும்புகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப அந்த காலத்துல கோடிக்கணக்கான டைனோசர்ஸ் வந்து வாழ்ந்திருக்கு. என்னது கோடிக்கணக்கு? ஆமா, சில டைனோசர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஆத்துக்கு பக்கத்துல தண்ணி குடிக்கும் போது இறந்து போறது. இல்லைன்னா ஒரு வகையான தண்ணி இருக்கு, சதுப்பு நிலம் ஒண்ணு குளிர் பிரதேசங்கள்ல இருக்கும், அதை போய் குடிக்க போய் அதுக்குள்ள மூழ்கிச்சுன்னா அப்பவும் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா, இந்த டைனோசர்ஸோடைய சதையே கிடைச்சிருக்கு, தோல் கிடைச்சிருக்கு, இறகுகள் கிடைச்சிருக்கு. எங்க இருக்கு இப்ப கிடைச்சதா? இப்ப 2011ஆம் ஆண்டு கூட கிடைச்சிருக்கு. கனடாவுல நோடோசர் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான டைனோசர். அது வந்து ஒரு கடல்ல ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பாதிப்பின் காரணமா கடல்ல மூழ்கி இறந்திருக்கு. அதனுடைய அப்படியே வந்து அதனுடைய முள்ளு, அதனுடைய தோல் பகுதி அதெல்லாம் வந்து அப்படியே அழுகி போகாம கிடைச்சிருக்கு. ஏன்னா தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆசிட் அது வந்து தோலை வந்து பதப்படுத்திடும். எப்படி நம்ம வந்து சில தோள்களை வந்து பதப்படுத்தி லெதரா மாத்துறாங்க, அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட தோள்கள் வந்து அழிஞ்சு போகாது. இன்னைக்கு வரைக்குமே அந்த 2011ஆம் ஆண்டு கிடைச்ச அந்த நோடோசரோடைய அந்த இது இருக்கு, சிலை மாதிரி அப்படியே இருக்கு அந்த உயிரினம். ஸோ அந்த போட்டோ நீங்க மக்களுக்காக கிடைச்சா போடலாம். அதுக்கப்புறம் 2000ஆம் ஆண்டு அப்ப கூட ஒரு வகையான எட்மண்டோசரஸ் அப்படின்ற வகையான டைனோசர், அதனுடைய சதை பகுதியும் வந்து கிடைச்சிருக்கு. சொந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கு. சீனாவுல நிறைய குட்டி குட்டி டைனோசர்ஸோட இறகுகள் கிடைச்சிருக்கு. அது எப்படி கிடைச்சிருக்குன்னா, எரிமலை இருக்குல்ல, அது வெடிச்சு சாம்பல் வெளியே வரும். அப்படி சாம்பல் வெளியே வரும்போது குட்டி குட்டி டைனோசர் இருந்தா அது மேல அப்படியே சாம்பல் படிஞ்சிடும். இப்ப எப்பவுமே ஒரு உயிரினம் அழுகணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. அப்பதான் பாக்டீரியாக்கள் அந்த தோலை வந்து
சாப்பிட்டு அதை வந்து அழுக செய்யும். இப்ப ஆக்சிஜன் உள்ள போலன்னா பாக்டீரியாக்கள்னால வாழ முடியாது அந்த இடத்துல. அப்ப இந்த எரிமலை சாம்பல் போய் இப்படி மூடிருச்சுல்ல, அதுக்குள்ள ஆக்சிஜன் போக முடியாது, பாக்டீரியாக்களும் நுழைய முடியாது, அப்படியே இருக்கு. நிறைய இறகுகள் வந்து அப்படியே மக்கி போகாம இருக்கு. அதெல்லாமே கூட கிடைச்சிருக்கு, அதெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான டைனோசர்ஸோடைய இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. கடைசியா காப்ரலைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை நம்ம வரட்டியா தட்டுறோம். அந்த மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த அந்த டைனோசர்ஸோடைய அந்த கழிவுகள் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து கல்லா மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி கிடைச்சனாலதான் அந்த ஒரு கழிவு பொருளை வந்து ஆய்வு செய்யும் போது அந்த காலத்துல வாழ்ந்த டைனோசர்ஸ் என்ன சாப்பிட்டுச்சு, அப்ப வந்து தாவர உண்ணியும் இருந்தது, விலங்குண்ணியும் இருந்தது, அனைத்துண்ணியும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய 3 வகையா இருந்தது. டைனோசர்ஸ் வந்து பெரிய பெரிய பல்லிகளை அடிச்சு சாப்பிடும், பாம்புகளை சாப்பிடும், அதே மாதிரி டைனோசரையே சாப்பிடும். ஆமா, தாவர உண்ணி டைனோசர்ஸ் வந்து தாவரங்களை நிறைய சாப்பிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் இந்த காலத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப 5 எவிடன்ஸ் இருக்கு. 1 டைனோசர்களினுடைய புதைப்படிவங்கள், அந்த எலும்புகள் அந்த மாதிரி. 2வது டைனோசர்ஸினுடைய அந்த கால் தடம். 3வது டைனோசர்ஸ் உடைய முட்டையே கிடைச்சிருக்கு. 4வது டைனோசர்ஸோடைய ஸ்கின், ஃபெதர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. 5வது கழிவு வந்து கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து டைனோசர்ஸ் வாழ்ந்ததுக்கு உண்டான எவிடன்ஸ். இப்ப டைனோசர்ஸ் பத்தின சுவாரஸ்யமான நிறைய தகவல் இருக்கு. அதை நம்ம இதுலயே பேசிடுவோமா, அடுத்த வீடியோல வரும். இந்த எக்ஸைட்மெண்ட்டே இன்னும் தாங்க முடியல. டைனோசர்னா எங்க ஜுராசிக் பார்க்ல பார்த்திருப்போம். பவர் ரேஞ்சர்ஸ்ல எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பவர் ரேஞ்சர்ஸ்ல பார்த்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சுவாரஸ்யங்கள் ஜுராசிக் பார்க், அது என்னது, டைனோசர், சாரி ஜுராசிக் பார்க்னோடனே அதுலயே போயிட்டேன். டைனோசரஸ். இதுக்கு முன்னாடி வந்து எலிஃபண்ட்டை பத்தி பேசியிருந்தோம், சிங்கம், புலி, அதை பத்தி பேசியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே போடுறோம். அடுத்த வீடியோல சுவாரஸ்யமா வந்து பாக்குறோம். தேங்க்யூ.